விஜய், காவேரி 2 பேரோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அப்போ கங்கா போகிறாங்க, போயிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு வராங்க. வந்து ஒரு ரிங் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. காவேரி, அக்கா நீ வந்துட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நான் நினச்சி கூட பார்க்கல, என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ மாறுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமே அதே மாதிரி அடுத்தடுத்த நலங்கு எல்லாமே வைக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்குறாங்க. பசுபதி அவங்க பொண்ணு ராகினி 2 பேருமே வந்திருக்காங்க. அப்படியே பசுபதி ரொம்ப பயங்கரமாக கோவத்தோடு பார்க்குறாரு. அப்படியே ராகினியும் பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், என்ன நல்லபடியாக முடியுதா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன், நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. என்ன நல்லா பண்ணணும், நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இல்லை இல்லை, எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, ஆனால் கடைசியில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இப்போல்லாம் இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது காவேரிக்கு. அப்படியே பார்க்குறாங்க. காவேரியோட அம்மா, பாட்டி, கங்கா எல்லாருமே இதை பார்க்குறாங்க. இவன் அடங்கவே மாட்டான், இவன் வேணும்னே ஏதோ ஒரு வம்பு பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசல. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லைப்பா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ இப்போல்லாம் நடக்கிறத தான் நான் சொன்னேன், இதெல்லாம் நீ ஏன்ப்பா பெருசாக எடுத்துக்கிற, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. குமரன் கங்கா கிட்டே கேட்குறாரு, கங்கா இந்த பசுபதி இங்கே வந்திருக்கான், இவன் வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வருவான், நம்ம இங்கே இருந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே போகலாமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. என்னங்க நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன், இவன் தேவையில்லாத ஏதோ ஒன்று பேசிகிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா, பாட்டி 2 பேருமே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இவனை யார் கூப்பிட்டா, தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ பசுபதி சொல்கிறாரு, ஆமாம் ஏதோ ஒன்று கல்யாணம்னு பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எது பேசுகிறீங்க எல்லாமே எனக்கு புரியுது, எனக்கு ஒன்றும் புரியாமலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவேரியை நான் விரும்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? அதனால யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஏன் பொண்டாட்டி என்றைக்குமே எனக்கு பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி அமைதியாக விடுங்க, இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இங்கே போயிட்டுருக்கு, இங்கே வந்துட்டு எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. பாட்டியும் அப்படியே பார்க்குறாங்க. அஜயோட அப்பாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. என்ன பேசுனா பேசிட்டு போட்டோம், இவங்க எதுக்கு இதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி விஜய் நீ பண்ணு, தாலியை நீயே கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கழுத்தில் போட்டு விடுறாரு. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. காவேரி வராங்க. வந்தோடனே உள்ளே விஜய் இருக்கார். பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களை நான் ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு, கொஞ்ச நேரம் ப்ளீஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி நிற்கிற ஹக் பண்ணிவிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. நமக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணமே வேண்டாம், அந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, நான் ரொம்ப கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது பார்த்தீங்களா, நீங்கள் என் கழுத்தில் தாலி போடும்போது உங்கள் ஃபேமிலிலையும் எல்லாமே இருந்தாங்க, எங்கள் ஃபேமிலிலையும் எல்லாமே இருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே நெஜ கல்யாணம் மாதிரியே இருக்குது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் சொல்கிறாரு, என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ இப்படி தான் பேசுவியா என்ன, இன்னும் 8 மாதம் நீ போக போகிற, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் 8 மாதத்தில் போயிடுவேன், இருந்தாலும் அந்த நிமிஷம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு, என்ன ஆச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க காவேரி. விஜய்